வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஸ்டீமர் வாங்கியிருக்கேன் புதுசாக. இப்போ வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு. இது மங்கலில் வாங்கினது. இதோடைய விலை வந்து 1320 ரூபா. டிஸ்கவுண்ட் போக 1188 ரூபா. நமக்கு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. நல்லா கரெக்டாகவே இருக்குது. 1 2 3. இதில் நம்ம தண்ணி ஊற்றி மேலே அடுக்கி வைக்க வேண்டியதான். இதை நான் ஃபஸ்ட்டு நல்லா சோப் போட்டு சுத்தமாக கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அடி பாத்திரத்தில் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இடியாப்பம் வந்து பிழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். பிழிஞ்சோடனே எடுத்து வைக்கலாம். நம்ம நார்மலாக கூட எண்ணெய் பூசி செய்யலாம். நானும் துணி போட்டு விட்ருக்கேன். எல்லா பிளேட்லேயுமே எண்ணெய் பூசி இடியாப்பம் பெருசாக செஞ்சு காமிச்சிருக்கேன். முட்டைக்கோசு, கோவக்காய், மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே இதே ஸ்டீமரில் வேக வச்சு பொரியல், வறுவல், இனிப்புருண்டை எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். கடைசி வரலும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது. அப்படியே ஸ்டீமர் எடுத்து வச்சுக்கலாம். வேகட்டும், வெந்தோன்னு காமிக்கிறேன். 3வது தட்டு வந்து துணி போடாமல் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து எண்ணெய் பூசி பிழிஞ்சு விட்டுட்டேன். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, டக்குன்னு வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வைக்கும்போது கொஞ்சம் நார்மலாக அப்படி வச்சா போதும், ரொம்ப அமுக்கி வைக்க வேண்டாம். இப்போ இதை வச்சிடலாம். அடிக்கலாம். ரொம்ப போட்டு அமுக்க வேண்டாம், லேசாக அமுக்கினா போதும். என்ன எடுக்கிறதுக்கு நம்ம சிரமமாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப அமுக்கணும்னா வேகட்டும். இப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே பூ போல் செம்மையாக இருக்கு. இது வெந்துருச்சு, எடுக்கலாம். கொஞ்சம் சைடில் வேர்த்து விட்டுருக்குது. நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணேன், அதனால என்னன்னு தெரியல. நான் கூட எனக்கு டைட்டாகவே இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் லூஸாக தான் இருக்கணும். இப்படி வச்சு அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதோடைய சிஸ்டமே அப்படி தான். இல்லாட்டி நமக்கு சிரமமாக இருக்குது. அது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம எடுத்துடலாம். சூடாக எடுக்க வருது. கை சுடுது. என்ன பூசினாலும் நல்லா தான் வருது. லேசாக அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், 2-3 தடவை செஞ்சால் தான் தெரியும். நான் புதுசாக தானே செய்கிறேன். இப்போ பாருங்கள், ஒன்று ஒவ்வொரு பிளேட்டுக்கும் ஒன்று பெருசாக போட்டிருக்கேன். இந்த 3வது பிளேட்டுக்கும் போடலாம். என்ன பூசி தான் போட்டிருக்கேன். நம்ம இஷ்டம், பெருசாகவும் போட்டுக்கலாம், சின்னதும் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே லேசாக வச்சா போதும், அமுக்க வேண்டாம். அதே மாதிரி மூடியே நம்ம டைட்டாக பண்ண வேணாம், சும்மா லேசாக வச்சா போதும். எடுத்து வெந்தோன்னு காமிக்கிறேன். வெந்துருச்சு, எடுக்கலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருது. அப்படியே ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பிளேட் மட்டும் ரொம்ப டைட். இந்த ஓரத்தில் மட்டும் லேசாக தண்ணி நிற்கிது, வேர்த்து விடுது. எல்லாத்துலேயுமே துணி போட்டோம்னா அந்த வேர்வை வந்து இந்த துணி இழுத்துக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. நடுவில் வந்து தண்ணி வரல. இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கரெக்டாக பதமாக நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப வேர்த்து விடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே காமிங்க. இங்கே நல்லா கீழே தண்ணி இந்த 7 நிமிஷம் போதும். 7 நிமிஷம் 8 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். அப்படி எடுக்கலைன்னா தான் இந்த தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்துருக்குது. ஒன்று எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பிடிச்சி காமிக்கிற பாருங்க, எவ்வளோ அருமையாக வந்துருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. இந்த பாத்திரம் நல்லா வாங்கலாம் தாராளமாக. நல்லா தான் யூஸ் ஆகுது. மூடும்போது மட்டும் நம்ம டைட்டாக மூடக்கூடாது. அதே போல் சைடில் லேசாக தண்ணி நிற்கிது. கரெக்டான பத்தில் எடுத்தோம்னா அந்த தண்ணியும் நிற்காது. தேவைப்பட்ட நம்ம துணியோ இலையோ யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டீமர் இப்போ தான் நான் புதுசாக யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ண தான் இதில் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். நான் அப்பப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். சமையல் பண்ணும்போதே 3 அடுக்குலையும் இன்றைக்கி காய் வேக வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த அடி பாத்திரத்தில் பாதிக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் மரவள்ளிக்கிழங்கு துருவனதை வச்சுக்கலாம். 2வது பாத்திரத்தில் முட்டைக்கோசு போட்டுக்கலாம். 3வது பாத்திரத்தில் கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இப்போ இதெல்லாம் வேக வச்சு இந்த காயெல்லாம் செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் செஞ்சு பார்க்குறேன். என்ன டைம் எடுத்துக்குதுன்னு தெரியல. இப்போ தான் முதல்ல செய்கிறேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் லேசாக ஆவி வருது. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகலாம். இது கொஞ்சம் நல்லா மொத்தமாக போட்டிருக்கோம்ல, அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸாக போட்டிருக்கிறதுலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வறுவலுக்கு மறுபடியும் வடசீட்டில் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போடுவோம்ல, இப்போ கரெக்ட் பதமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இது ஓகே. அடுத்ததை எடுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க, ஆவி கையில் அடிக்குது.
முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இதுவும் ஓகே. டைட்டாக கிழங்கு பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு, அருமையாக வெந்துருச்சுங்க. ஒரே பாத்திரத்தில் 3 in 1 சூப்பராக 3ஐயும் வச்சு வேக வச்சாச்சு. பரவாயில்ல, பாத்திரம் சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து காய் நல்லா 3லையும் வேக வச்சு எடுத்து தாளித்து விட்டுறலாம். இது எல்லாத்தையும் இப்போ தாளிக்க போகிறேன். நிறைய காயும் வைக்கலாங்க, அந்த அளவுக்கு நல்ல பாத்திரம் பெருசாக இருக்குது. நம்ம காய் கொஞ்சம் கூட வச்சோம்னா தண்ணி கொஞ்சம் கூட வச்சுட்டு, நாங்கள் கொஞ்சம் கால் அளவு தான் வச்சுருக்கேன், அரைக்கும் கம்மியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிட்டு நிறைய காய் வச்சாலும் ஒரு 1/4 மணி நேரம் விட்டோம்னா நல்லா வெந்துடும். நமக்கு கேஸும் மிச்சமாகும். சூப்பராக இருக்குது. இதில் மெயினாக நம்ம வந்து இந்த வட்டலப்பம்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இட்லி பிளேட்லாம் வைக்கலாம். இப்போ பாருங்கள், இது உள்ள கரெக்டாக கொண்டுச்சு. இப்படி வச்சப்ப உங்களுக்கு வச்சுட்டு இதை மூடுறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு வட்டலப்பம், கேக்கு ஏதாவது அந்த மாதிரி செய்யறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த தட்டு இட்லிக்கு வச்சுக்கலாம், மாங்காய் இட்லிக்கு வச்சு பார்த்தேன், பிளேட் கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹாட் இட்லி, நார்மல் ஷேப்பு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வச்சு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். இது எடுத்து வச்சேன், சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்போ லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இது எல்லா பாத்திரத்தையும் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒன்று மட்டும் வச்சுட்டு கூட நம்ம வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நல்லா யூஸ் ஆகுது இந்த பாத்திரத்தை. இப்படி ஒன்றா எடுத்தா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். சப்போஸ் எல்லாத்தையும் ஒன்றா எடுக்கிறீங்கன்னா நல்லா புடி துணி வச்சு கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒன்று எடுத்து சமைக்க போகிறேன். சமைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே மூடி வச்சுட்டா கூட அப்படியே சூடாக அப்படியே இருக்குது. கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து கூட நம்ம வந்து இதை வந்து சமைச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சீமரில் வேக வச்ச மரவள்ளி கிழங்கு இனிப்பு உருண்டை செஞ்சுட்டேன். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிட்டேன். கோவக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.